நீ உன்னை காப்பாத்திக்க அன்பு அட்டாக் பண்ணது மகேஷ் ரொம்ப கோவமாக்கி இருக்கு. இன்ஸ்பெக்டர் உன்னை பிடிக்க தீவிரமா தேடிட்டு இருக்காரு. கமிஷனர் கிட்ட பேசி எல்லா பக்கமும் உன்னை தேட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. அதனால நீ இந்த சரௌண்டிங்லயே இருக்க கூடாது. ஏய், என்ன எங்கடா போக சொல்ற? நான் ஏசி கிட்ட பேசி கேரளா பார்டர்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதியில நீ தங்கிக்க. அங்க இருக்கிற கார்டு கிட்ட அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்க. நீ அங்க போய் தலைமறைவா இருனா. தலைமறைவா இருக்கணுமா? சரி, ரெண்டாவது விஷயம் என்ன? சத்தியவதி தான் இந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்க. கூடவே இருந்து எப்படியாவது அவங்க மனசை மாத்திடலான்னு பார்த்தேன்னா கடைசியில மித்ராவை எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி கட்டி விட்டுருச்சு. டேய், என்னடா சொல்ற? மகேஷுக்கு தான் மித்ராவை கட்டி கொடுப்பாளா அந்த பொம்பளை. நம்மளை இப்படி ஓட விடுற இவங்க யாரையுமே நம்ம சும்மா விடக்கூடாது அரவிந்த். எல்லாரையும் கொல்லணும்டா. அந்த மகேஷ், மித்ரா, சத்யவதி, தில்லை, அன்பு, ஆனந்தி எல்லாரையும் கொல்லணும்டா. அதுக்கான டைம் வரும்னா அப்ப சொல்றேன். அது வரைக்கும் அந்த காடும் இந்த காரும் தான் உன்னோட வீடு. புரிஞ்சுதா? தேவையில்லாம வெளியில எங்கேயும் சுத்திட்டு இருக்காத. டேய், நான் அங்க தனியா இருந்து என்னடா பண்ணுவேன்? நீ உயிரோட இருப்பனா எனக்கு அதான் தேவை. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி அங்க வரும். திரும்பவும் நீ எங்கேயும் மாட்டிக்க கூடாதுண்ணா. அப்படி மாட்டிக்கிட்டா என்னால மட்டும் இல்ல, உன்னை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுண்ணா. ஜாக்கிரதை. புரிஞ்சுக்கொண்டா. கொஞ்ச நாளைக்கு இதுக்கு காரணமானவங்களை சும்மா விட மாட்டேன்னா. சும்மா விட மாட்டேன். என்ன பாவம் பண்ண? இப்படி எனக்கு அடி மேல அடியா கொடுத்துக்கிறியே. எனக்கு எம்புட்டு கஷ்டத்தை வேணாலும் கூட அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கிறேன். ஆனா அன்பு பாவம், அவரு ரொம்ப நல்லவரு. இம்புட்டு நாளா அவர் மனச என் சந்தர்ப்ப சூழ்நிலையால கேவலப்படுத்தி காயப்படுத்தி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு மொத்தமா அவர் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிட்டியே. இது உனக்கே நல்லா இருக்குதா? எனக்குள்ள இருக்கிற வலியையும் வேதனையும் யாருக்கிட்டையும் சொல்லி அழ முடியாத சூழ்நிலையை தாண்டி இன்னைக்கு நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச யார் கூட வாழ்நாள் பூரா வாழணும்னு ஆசைப்பட்டனோ அவரு சுய நினைவே இல்லாம இருக்கிறாரு. அது தெரிஞ்சும் கூட அவரை போய் பார்க்க முடியாத சூழ்நிலையை கொடுத்துட்டியே. இன்னும் என்னைய எங்க கொண்டு போய் நிறுத்த போற? உன் சோதனை எல்லாம் என்னோட நிறுத்திக்கோ. என்னைய என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என் அன்புவை காப்பாத்து. என்னம்மா அர்ச்சனையா? ஆமாங்கய்யா. பேராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பேரு அன்பு, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். அன்பு, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் சகல வளமும் நலமும் பெற்று என்னங்கண்ணா? யாழினி, அம்மா போய் அர்ச்சனை தட்டுவாங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. எவ்வளவுமா? 100 ரூபாய். இந்தாமா. கொடு. வா. ஓம் அம்பிகையே புற்றி ஆதிசக்தியே புற்றி துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் தொழுந்தும் பதிகொண்ட வேறும் பணிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் வைத்து அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. ஓம். யாழினி,
மன கஷ்டத்தோட வந்திருக்கோம். ஏதோ ஒரு நல்ல சகுனமா இருக்கு. நாம வரும்போதே தீபாராதனை நடந்துகிட்டு இருக்கு. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஓம் மாணிக்க வல்லியே போற்றி மகமாயி தாயே போற்றி மங்களம் அருளும் மங்களனாயே போற்றி போற்றி. எங்க போயிட்ட அந்த பொண்ணு? அம்மா, இங்க ஒரு பொண்ணு இருந்தாங்களே, பாத்தீங்களா? இல்லங்கய்யா, நாங்க வரும்போது இங்க யாருமே இல்லையே. ஏன், என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையேம்மா. அந்த பொண்ணு ஏதோ அழுது மனசுருகி வேண்டிக்கிட்டு இருந்தது. அவங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. அதனால அவங்கள காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாரையா இருக்காங்க? அதனாலதானே சாமியை தேடி வரோம். உண்மைதாம்மா. உங்களுக்கு அர்ச்சனையா? ஆமாங்க. கொடுங்கம்மா. பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அன்பு, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என்னம்மா அது ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்த பொண்ணும் இதே பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லிதாம்மா அர்ச்சனை பண்ண சொல்லுச்சு. ஒருவேளை நீங்க சொல்ற அன்பும் அந்த பொண்ணு வேண்டிக்கிட்ட அன்பும் ஒரே ஆளா? இருங்க, நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தரேன். ஓம் மகிழாண்டேஸ்வரியே புத்தி, ஓம் ஆதிபராசக்தியே புத்தி, ஓம் மகாமாரியம்மனே புத்தி, ஓம் ஆதிராதி. என்னம்மா யோசிக்கிற? உடனே அந்த ஆனந்தி தான் வந்து அர்ச்சனை பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்படி இங்க வந்து அர்ச்சனை பண்றவங்களா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நேராவே அண்ணாவை பார்த்திருக்க மாட்டாங்களா? அவங்க என்னைக்கும் அன்பனாக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்ல. இது ஆனந்தி இல்ல, வேற யாரோ. ஓம் ஆதிசக்தி